வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு அக்பர், பீர்பால் கதைகள பார்க்கலாம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். அக்பருடைய அவையில அக்பர், பீர்பால் அப்புறம் நிறைய அமைச்சர்கள் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களாம். அப்ப அக்பர் நிதானமா கேட்டாராம். நம்ம நாட்டுல எல்லா மக்களுக்கும் நீதி சமமாக வழங்கப்படுகிறதா? அப்படின்னு. அதுக்கு மத்த அமைச்சர்கள்லாம் ஆமா மன்னா, சமமாக தான் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஆனா பீர்பால் வழக்கம் போல ரொம்ப சோகமா இருந்தாராம். அப்ப அக்பர் பீர்பால பார்த்து கேட்டாராம், என்ன பீர்பால் உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பீர்பால் சொன்னாராம், மன்னா நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் இதுக்கு பதில் ஆமான்னு சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். நீ என்ன பீர்பால் சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சொன்னாராம். மன்னா இதுக்கான விடைய நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வழக்கு வரட்டும் அப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். அப்பன்னு பார்த்து சரியா ஒரு வயதானவரும் ஒரு இளைஞனும் வந்தாங்களாம். அந்த வயதானவர் அக்பரை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு, ஐயா நானும் ஒரு வழக்கறிஞன். வழக்குல இருக்கிற சட்ட சட்டங்களையும் அதோட நுட்பங்களையும் நான் மற்றவங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஒரு குரு. இப்படி என்கிட்ட நிறைய பேர் படிக்கிறாங்க. எல்லா மாணவர்களும் எனக்கு குரு தட்சிணை தருவாங்க. இப்படிதான் இந்த பிரமோத்ன்ற இந்த மாணவர் என்கிட்ட படிச்சாரு. படிச்சு படிக்கிற காலகட்டத்துல நான் குருதட்சிணை கேட்டப்ப வெறும் 10 காசுகள் தான் கொடுத்தாரு. மீதம் இருக்க 40 காசுகளை தான் வழக்கறிஞராகி அந்த வழக்குல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் தர முடியும். ஏன்னா என்கிட்ட இப்ப காசு இல்ல, நான் ரொம்ப வறுமையான குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொன்னாரு. நானும் இவர் மேல இருக்கிற நம்பிக்கையில கல்விய நாம கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு நான் வெறும் 10 காசுகளை வாங்கிட்டு சொல்லி கொடுத்தேன். இவரும் என்னை ஏமாத்தாம நல்லாவே சட்டம் படிச்சாரு. அதுல இருக்கிற நுட்பங்களையும் கத்துக்கிட்டாரு. இப்ப இவரு படிச்சு முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு வழக்கறிஞராக வேண்டிய சமயம். இப்ப இவரு என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் எந்த ஒரு வழக்குலையும் நான் வழக்காட போறது கிடையாது. ஏன்னா என்னுடைய சித்தப்பா இறந்துட்டாரு. இறக்கும்போது உயில்ல அவர் சொத்துக்களை என் பேர்ல எழுதிட்டாரு. அதனால என்னால இப்ப வழக்கறிஞரா தொடர முடியாது. வழக்குல வாதாடல அப்படின்னா எப்படி நான் வழக்குல ஜெயிக்க முடியும், உங்க காசை திருப்பி கொடுக்க முடியும்? அதனால என்னால உங்க காசை திருப்பி கொடுக்க முடியாது. சொன்ன வாக்குப்படி நான் நடந்துக்கிறேன், நீங்களும் அது மாதிரி நடந்துக்குங்க அப்படின்னு சொன்னாராம். இப்படி சொல்லிட்டாரு மன்னா அப்படின்னு அந்த முதியவர் அக்பர் கிட்ட குறை சொன்னாராம். உடனே அக்பர் அந்த இளைஞரை பார்த்தாராம். இளைஞரை பார்த்து என்னப்பா இது அப்படின்னு கேட்டாராம். ஆமாமன்னா நான் உண்மைதான் சொல்றேன். இப்ப கூட நான் அவரை ஏமாத்தல. என்னால இப்ப வழக்கறிஞரை தொட முடியாது, வழக்குகளை தொடர முடியாது. நான் வழக்கறிஞராகி வாக்குவாதம் பண்ணி அதுல வெற்றி பெற்றாதானே அவருக்கு நான் காசுகள் தரதா ஒத்துக்கிட்டேன். ஆனா நான் தான் இப்ப வழக்கறிஞரா ஆக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன். போய் நான் எப்படி மன்னா நான் தரட்டும்? நீங்களே சொல்லுங்க, இதுக்கு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். மன்னரும் இந்த இளைஞன் மேலதான் நியாயம் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலை பார்த்தாராம். பீர்பால் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாராம். உடனே மன்னர் இந்த வழக்க பீர்பால் கிட்ட ஒப்படைச்சிட்டாராம். பீர்பால் திருப்பி ஒரு தடவை நடந்ததை கேட்டுட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தாராம். அப்புறம் அவர் அந்த இளைஞரை பார்த்து கேட்டாராம், இப்ப நீ வழக்குல வாதாடி வெற்றி பெற்றுட்டா அந்த காசை திருப்பி கொடுத்துருவியா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த இளைஞரும் கண்டிப்பா, ஆனா நான் தான் இப்ப வழக்கு வாதாடுறதா இல்லையே, அப்புறம் எப்படி நான் அந்த காசை திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாராம். பீர்பால் இன்னொரு தடவை அழுத்தமா கேட்டாராம், இப்ப வழக்குல வாதாடி வெற்றி பெற்றுட்டா நீ அந்த காசை திருப்பி கொடுத்துருவல அப்படின்ட்டு. அந்த இளைஞரும் ஆமா அப்படின்னு சொன்னாராம். சரி போ, இந்த வழக்குல நான் திருப்பி சொல்றேன். இந்த வழக்குல நீ எப்ப உன்னோட முதல் வழக்குல ஜெயிக்கிறியோ அப்ப இவருக்கு அந்த 40 காசை கொடுத்தா போதும் அப்படின்ட்டு சொன்னாராம். தீர்ப்பை கேட்ட முதியவர் ரொம்பவே மன உடைஞ்சு சோர்வா வெளியேறினாராம். ஆனா பிரமோதோ அவரை ஏமாத்துற திருப்தியில சந்தோஷமா வெளியில போனாராம். அப்ப அந்த பீர்பால் 2 பேரையும் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு, பிரமோத், உன்னுடைய முதல் வழக்கு இதுதான். நீ அக்பர் நீதிமன்றத்திலே வழக்கறிஞரா உன் வழக்குக்கு நீயே வாதாடிக்கிட்ட. அப்ப பார்த்தா உன்னோட வழக்குல நீ வாதாடின தீர்ப்பும் உன் பக்கம் தான் வந்திருக்கு. அப்ப யாரு ஜெயிச்சா? நீ தானே ஜெயிச்ச.
நீ இவருக்கு வாக்குறுதி குடுத்த மாரி முதல் வழக்குல ஜெயிச்சுட்ட. அப்ப மீதம் இருக்க காச அவர்கிட்ட குடு" அப்படின்னு சொன்னாராம். உடனே அக்பர், "சபாஷ்! இதுதான் பீர்பால். ஹஹஹஹா" அப்படின்னு சிரிச்சாராம். ஒரு நாள் அக்பரும், பீர்பாலும் நகர்வலம் போயிருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் மட்டும் இல்ல, கூட கொஞ்சம் அமைச்சர்களும், காவலாளிகளும் போனாங்களாம். அது ஒரு நல்ல கோடை காலமா. ஊர்ல இருக்கிற எல்லா ஆறு, கிணறுகள் எல்லாமே வந்து வத்தி போய் இருந்துச்சாம். எங்க பார்த்தாலும் வறட்சி. ஆறுகள்ல தண்ணி இல்ல, கிணறுகள்ல தண்ணி இல்ல, எதுலயுமே தண்ணி இல்ல. வறட்சி, வறட்சி, வறட்சி. அப்படி ஒரு வெயில் தாக்கம். இருந்தாலும் நாட்டு மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்றத பார்க்கறதுக்காக அக்பர், பீர்பால், அந்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து போயிருந்தாங்க. அக்பரும், பீர்பாலும் அப்புறம் அந்த அமைச்சர்கள் எல்லாமே வந்து ஒரு விவாதம் பண்ணிக்கிட்டே போனாங்க. தண்ணி இல்ல, இதை எப்படி நம்ம சமாளிக்கலாம்? இது ஒரு கடும் வறட்சி. இது வரைக்கும் இப்படி வறண்டு போனதே கிடையாது. அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆறு, கிணறுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போனாங்களாம். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கிணறு வந்துச்சாம். உடனே அக்பர் அதை போய் எட்டி பார்த்தாராம். ஆக்ரால இருக்கிற எல்லா கிணறுகளும் வற்றி போயிடுச்சு. இந்த கிணறுல தண்ணி இருக்கா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் அக்பர் பார்த்திருக்காரு. பார்த்த உடனே அக்பருக்கு அந்த கிணறு ரொம்பவே ஆழமா இருந்தனால அதுல தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியலையாம். அத பீர்பால்கிட்டயும் மத்த அமைச்சர்கள்கிட்டயும் கேட்டாராம். உடனே பீர்பால், "மன்னதா, இந்த கல்லை தூக்கி உள்ள போடலாம். உள்ள போட்டா தண்ணி இருந்தா அது தெறிக்கும், இல்லைன்னா அடியில போய் சத்தம் கேட்கும். அதை வச்சு தண்ணி இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்" அப்படின்னு சொன்னாராம். சொல்லிக்கிட்டே பீர்பால் ஒரு கல் எடுத்து உள்ள போட்டாராம். கல்லு அடியில போய் அடிச்சு ஒரு சத்தத்தை கொண்டு வந்துச்சாம். இதுல இருந்தே தெரியுது மன்னா, இதுல தண்ணி இல்ல அப்படின்னு பீர்பால் சொன்னாராம். ஐயோ, என்ன பீர்பால் நீ கிணத்துல கல்லை தூக்கி போட்ட? சரி, கிணத்துல ஒரு கல் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் இன்னொரு கல்லை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில போட்டிருந்த வைர மோதிரத்தை எடுத்து அந்த கிணத்துக்குள்ள போட்டாராம். உடனே பீர்பாலும் மத்த அமைச்சர்களும் பதறினாங்களாம். மன்னா, என்ன நீங்க உங்க கையில இருந்துச்சு இந்த மோதிரத்தை தூக்கி போட்டீங்க? அது என்ன சாதா மோதிரமா? வைர மோதிரம் இல்ல அப்படின்னு சொன்னாங்களாம். அக்பர் சிரிச்சுக்கிட்டே, பீர்பால், வைரமும் ஒரு கல்லு தானே, அதனால தூக்கி போட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இருந்தாலும் வைர மோதிரம் மன்னா, நீங்க எல்லாம் போட்டது தப்பு அப்படின்னு சொன்னாராம். சரி, யாராவது போய் எடுங்களேன் மோதிரத்தை அப்படின்னு அக்பர் சொன்னாராம். உடனே எல்லாரும், ஐயோ மன்னா, இது எவ்வளவு ஆழமான கிணறு, யார் இந்த கிணத்துக்குள்ள போய் இறங்குறது? யாருமே இறங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே. பீர்பாலும் அதே ஆமா அப்படின்னு சொன்னாராம். சரி, அப்ப கிணத்துக்குள்ள இறங்காம விடுங்க அப்படின்னு அக்பர் சொன்னாராம். இது கேட்ட எல்லாரும், என்னது இது இப்படி பண்றாரே மன்னர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாங்களாம். அப்ப பீர்பாலும் யோசிச்சுக்கிட்டே அவர் தலைப்பாகையை கழுத்திட்டு தலையை சொறி சொரின்னு சொரிஞ்சாராம். உடனே பக்கத்துல லால்னு ஒரு அமைச்சர், என்ன பீர்பால் தலையை சொரியிற? தலையை சொரிஞ்சா மட்டும் உனக்கு ஏதாவது யோசனை வந்துருமா? அது எப்படி உன் தலையை சொரிஞ்சா உனக்கு யோசனை வருது அப்படின்னு கேட்டாராம். பீர்பால் உடனே, ஆமா ஆமா, எனக்காவது தலையை சொரிஞ்சா யோசனை வரும், ஆனா உங்களுக்கு அது கூட வராதே அப்படின்னு சொன்னாராம். அது ஏன் நீ தலையை சொரிஞ்சா யோசனை வரும், நானும் தலையை சொரிஞ்சா யோசனை வராதா அப்படின்னு அந்த லால் சொன்னாராம். அதுக்கு பீர்பால், ஏன்னா ஏன் தலையில மூளை இருக்கு, யோசனை வரும், உங்களுக்கு தான் அது இல்லையே அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த லால் ரொம்பவுமே கோவப்பட்டு மன்னர் கிட்ட, மன்னா இங்க பாருங்க, இவர் இப்பெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொன்னாராம். மன்னர், என்ன வேலையோ அதை பாருங்க, அதை விட்டுட்டு இப்பெல்லாம் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். இப்ப பீர்பால் அந்த கல்லை எப்படி எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். மத்தவங்களும் அதே மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். உள்ள இறங்காம எப்படி கல் எடுக்கணும், அதுதான் இப்ப இந்த எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. ஒவ்வொருத்தரும் யோசிச்சாங்களாம். அப்ப பீர்பாலுக்கு டக்குனு ஒரு யோசனை வந்துச்சான். மன்னா, எனக்கு யோசனை வந்துருச்சு, யோசனை வந்துருச்சு அப்படின்னாராம். என்ன யோசனை அப்படின்னு கேட்டாங்களாம். பீர்பால் என்ன பண்ணாராம், ஒரு சாணி எடுத்து அந்த மோதிரத்தை குறி வச்சு எரிஞ்சாராம். சாணி போய் கப்புன்னு மோதிரம் வேலை பட்டுருச்சான். கொஞ்சம் கூட தாமதிக்காம ஒரு கயித்துல, அதாவது நூல்ல ஒரு பக்கம் கல்லை கட்டி அந்த சாணி மேல போட்டாராம். இன்னொரு பக்கத்தை மரத்து மேல கட்டிட்டாராம். இப்ப காவலாளிகளை அதுக்கு காவலா நிக்க வச்சுட்டு, எல்லாரும் போங்க, சாயந்தரமா வாங்கன்னு சொல்லிட்டாராம். எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். பீர்பாலும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு சாயந்தரமா வந்தாராம். சாயந்தரமா வந்து பார்த்தப்ப அவர் எரிஞ்ச அந்த சாணி அந்த மோதிரத்து மேல காஞ்சி போய் ஒட்டிக்கிச்சு.
அந்த சாணி நல்லா காஞ்சதுனால, அந்த கல்ல இழுத்தோனே, அந்த சாணி கூட சேர்ந்து அந்த மோதிரமும் வெளில வந்துருச்சு. வெளில வந்தோனே, சாணிலருந்து மோதிரத்த தனியா பிரிச்சு எடுத்து, கழுவி அத அக்பர்ட்ட குடுத்தாராம். "சபாஷ் பீர்பால்! நீ தான் அந்த அக்பருடைய அ அரசவைக்கு ஏத்த அமைச்சர்" அப்படின்னு அக்பர் பீர்பால பாராட்டுனாராம்.